சாயங்கால படைக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மேன்மை மகிமை இந்த மாதம் முழுவதையும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய மேலான கிருபை எங்களை தாங்கி வந்தது. எல்லா விதத்திலும் நம்முடைய நீர் என்றைக்கும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழிநடத்துகிற மகா தாய்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை அங்கீகரிப்பீராக. பேசுகிற என்னை ஆண்டவரே உண்மைகளே சத்தியங்களை வெளிப்படுத்தும்படியாக கொடுக்கிறேன். கேட்டுக்கொள்ள பிள்ளைகள் மத்தியிலே இதயங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் திறந்திருக்கும்படியாகவும் இந்த எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் அசைவாடும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 62வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போமாக. வாசிப்பிற்காக நான் வார்த்தை கணக்கில் வாங்கிக்கிறேன். The book of Isaiah chapter 62 verses 6 and 7. ஏசாயாவின் புத்தகம் 62வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்க கேட்போமாக. எருசலேமே, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராதே, ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எருசலேமை பார்க்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தேவன் கூறுகிறார். உன் மதில்கள் மீது பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு காலமும் வாயை மூடிக்கொண்டிராத மௌனமாய் இராத ஜாமக்காரர்களை உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, திருப்பி இன்னொரு வார்த்தை அவளை உயர்த்தி இங்கே தேவன் பேசுகிறார். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிக்க சொன்ன தேவன் இங்கே அழகான வார்த்தையை கொடுக்கிறார். என்னை பிரஸ்தாபம் பண்ணுகிற என்னுடைய ஜனங்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. பெரிய ஆபத்தான வார்த்தை வருகிறது. நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. நீங்கள் அமைதியா இருக்க முடியாது. அமெரிக்கா என்பதற்கு சமாதானம் என்ற வார்த்தை. நீங்க சமாதானமா இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களை நான் மீட்டுக் கொண்டு வந்தேன் எகிப்திலே இருந்து. இப்பொழுது நிலைகள் எல்லாம் மாறி இருப்பதனால நீங்கள் நாம் ஒவ்வொருவர் இனிமே அமெரிக்கையாக இருக்க முடியாது. ஏனென்றால் தேவன் ஒவ்வொருவர் மேலும் ஒரு பெரிய பொறுப்பை இந்த சாயங்கால வேளையிலே கொடுக்கிறார். கொடுக்கிற தேவன் அப்படியே சும்மா இருக்கவில்லை. அவரும் கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் என்னையும் உங்களை தனியை விட்டு பார்த்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல. ஒரு காரியத்தை கூட பேசும்போது அவர் அழகான பாடல் பாடினார். தாய் போல, தந்தையை போல, அண்ணனை போல, சிநேகனை போல என்னையும் உங்களையும் கேட்கிற தேவனாகவே இருக்கிறார். அதனால்தான் சொல்றது, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, அவர் முதலாவது எருசலேமை ஸ்திரப்படுத்தும்படியாக விரும்புகிற தேவன். அதனால்தான் எருசலேமே என்ற ஒரு பெரிய அங்கலாயப்பட பேசுகிற தேவன். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற, குலைந்து போய் இருக்கிறது, கட்டுண்டு கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது, அந்நிய காரியங்கள் வந்துவிட்டது அந்த ஸ்தலத்துக்குள்ளே. அதனால அந்த எருசலேமை உன்னை நான் ஸ்திரப்படுத்த வேண்டும். அதனால்தான் நம் ஒவ்வொருவரும் இந்த ஜனங்களை பார்த்தாங்க சொல்றார், நீ அமைதலா இருக்க கூடாது. உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் சமாதானத்திலும் நீ என்னை மறந்து விட்டாய். நீ மௌனமா இருக்கிற நேரம் அல்ல இந்த நேரம். அதனால எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்த விரும்புவதனால பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், அதை பூமியிலே எல்லா தேசங்களில் காட்டிலும் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் உங்களையும் அவர் அப்படியே செய்ய விரும்புகிறார். மற்ற ஜாதிகளில் காட்டில் உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்குறுத்தம் கொடுத்த தேவன் இன்னைக்கு அந்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் இழந்து போயிருப்போமா இருந்தால் ஆண்டவர்கள் அமைதியா இருக்கிறோம், நாங்கள் சமாதானமா இருக்கிறோம். பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தாலும் அவரை அதோடு நாங்கள் சமாளித்து போய்கொண்டிருக்கோம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் எருசலேமை நான் ஸ்திரப்படுத்த வேண்டும். பூமியிலே அதை நான் எல்லா தேசங்களை காட்டு புகழ்ச்சியாக்க வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் புகழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று தேவன் வாக்குறுதி கொடுத்தார். எல்லா ஜாதிகளிலும், இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் நீங்கள் கீர்த்தியும் நீங்கள் ஜெயமுடனும் புகழ்ச்சியுமாக இருப்பீர்கள். எனக்கு அதான் சொல்ல அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாது. அவரையும் அமர்ந்திராத தேவனையும் நீங்கள் அமர்ந்திருக்க விடாதீர்கள். நாங்களும் அமைதலா கூடாது, தேவனையும் அவரையும் அமர்ந்திருக்க கூடாது. அதனால இங்கே சொன்னது அவரை அமர்ந்திருக்க விடாதபடி அவரை தட்டி தட்டி எழுப்பும் போதெல்லாம் தேவன் எனக்கும் உங்களுக்கும் பெரிய கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதி காலங்களிலே நாங்கள் பார்க்கும்போது வாட்ச்மேன் சொல்லப்படுகிற காவல்காரர்கள்
சுவர்களில், மதுகளில், கோபுரங்களில் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். எங்கே எதிரி வருகிறாரோ அப்பொழுது வந்து அவர்கள் மற்ற ஜனங்களுக்கு சொல்லி தப்புவிக்கிறது வழிகளை உண்டு பண்ற ஜனங்களாகவே இருந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை 33ஆம் அதிகாரத்துல தேவன் அங்கே சிறையிருப்பிலே கொண்டு போன ஜனங்கள் மத்தியில் அந்த ஆசாரியர்களுக்கு தட்டுப்பாடு வந்ததுனால இந்த மனுஷன் எங்கேயோ தூக்கி கொண்டிருக்க மனுஷனை தட்டி எழுப்பி உன்னை நான் சிறையிருக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியை கொண்டு விட போகிறேன், நீ அவர்களுக்கு தீர்க்கம் சொல்ல வேண்டும், என்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும், அங்கே இந்த காரியமாக நீ காவல்காரராய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய பெரிய கட்டளையை கொடுத்தார். 33ஆம் அதிகாரத்தில் விடுப்பை வாசிகள் எசேக்கியேல் அதிகாரம் 33ல அவர் கொடுக்கப்பட்ட தேவன் அந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாம போனார்கள். அதனாலே அவர் அப்படியே அவருடைய சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்த தேவன் அங்கே சிறையிருப்பில் அவரை இருக்க விடவில்லை. அங்கேயும் தேவனுடைய மகனை ஒருவரை அவரை அனுப்பி அந்த இடத்துல பலப்படுத்த முடியாத தேவன் செய்தார் எசேக்கியேல் மூலம். அப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஆண்டவர் சொல்றார், எசேக்கியேல் பார்த்து நீ அங்கே கோபுரங்கள்ல மதில்கள்ல நீ ஏறி பார்க்க வேண்டும், நீ பார்த்து எப்போது எதிரி வருகிறானோ அப்போது அந்த காவல்காரர் வேலை எக்காலம் உள்ள வேண்டும். எக்காலம் சத்தம் துணிக்கும் போது ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள், தயாராக இருப்பார்கள். அப்பொழுது நாங்கள் ஜெயம் பெறுவோம் என்று தேவன் பெரிய கட்டளையை கொடுத்தார். அந்த காவல்காரர்கள் எப்படி விழித்திருக்கிறார்களோ அப்படியே இங்க தேவன் ஒரு ஜெபத்தை குறித்து புதிய ஏற்பாடுல சொல்றார். நாம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு புதிய ஏற்பாடுல ஜெபத்தை குறித்து காரியத்தை பேசுறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அவரை அமர்ந்திருக்க விடாதபடி நம்ம செய்ய வேண்டுமா இருந்தால் லூக்கா 18:1 சொல்றது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு உவமையை சொல்ல விரும்புகிறேன். அதை குறித்து நான் இந்த பேசலாம் வாங்கிக்கிறேன். அந்த 7 மட்டும் வாசிக்கிறது லூக்கா 18:7 மட்டும். The Luke chapter 18 verses 7 and 8. அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய, அதாவது ஒரு ஜாமக்காரனை போல ஒரு காவல்காரனை போல இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அங்கே சொன்னார். ஏசாயாவில பிரஸ்தாவப்படுத்துகிற ஜனங்களே, இங்கே தேவன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் தன்னோட கிட்ட சேர்ந்த பிள்ளைகளாக தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நானும் நீங்களும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே நீடிய பொறுமையுள்ளவராய் அந்த ஜனங்கள் என்னுடைய காரியத்தில் நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதற்கான அவரை பிரஸ்தாபப்படுத்தும் இடத்துல அவரை விட்டு விடாதபடி அவரை தொடர்ந்து நாங்கள் செய்யும் போதெல்லாம் தேவன் எனக்கும் உங்களுக்கும் நாங்கள் அமெரிக்கா இருக்காதபடி அவரையும் அமர்ந்திருக்க விடாதபடி நாங்கள் ஜெபத்துல காரியங்களை செய்யும் போதெல்லாம் தேவன் எனக்கும் உங்களுக்கும் நியாயம் செய்த தேவனாகவே இருக்கிறார். உலகத்தில் உள்ள மக்கள் நாங்கள் பார்க்கும்போது பல காரியங்களுக்காக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். சில பேர் பக்கத்துல படிக்கல, வேலையில, திருமணத்தை இந்த ஆண்டு தான் நான் முடிக்கவும் இந்த பெண் தான் நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிகிறார்கள். உலகத்துல பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர்ல இருந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் உலகத்தால தெரிவு செய்யப்படுகிற ஜனங்கள் காரியங்கள். ஆனா இவங்க ஒவ்வொரு காரியமும் எனக்கும் உங்களுக்கு சில சமயத்துல பிரயோஜனமா இருந்தாலும் அது நிரந்தர உன்னதத்துக்குரிய பிரயோஜனம் கிடையாது. ஆனா தேவன் சொல்றார், என்னால தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாக தேவன் நியாயம் செய்வார். ஏன் அவர் எனக்கும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார்? எப்படியாக எனக்கும் உங்களுக்கு இந்த காரியத்தால நம் ஒவ்வொருவருக்கு அவருடைய நாமத்தினால அவருடைய வல்லமையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நிச்சயமாக நியாயம் செய்வேன், நான் அமர்ந்திருக்க மாட்டேன், உங்களுக்கு நான் யுத்தம் செய்வேன். ஏன் சொல்றாங்க? வேத சொல்றது எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டு அவருடைய மகிழ்ச்சிக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை எப்படி இருக்கிறதோ அந்த மகிமைக்கு ஒத்ததாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புவதனால அவர் எனக்கும் உங்களுக்குமாக போராடுகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு அவருடைய சுதந்திரமாகும்படி அவருக்கு நாம் சொந்த பிள்ளைகளாக அவருக்கு பங்குள்ளவர்களாக அவருடைய ராஜ்யத்திலே பெரிய ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக இருப்பதனால் அந்த தேவன் எனக்கும் உங்களுக்குமாக ஜெயம் கொடுக்கிற தேவனாக போராடுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 135 சொல்வது தமக்காகவும் தமக்கு சொந்தமாகவும் என்னை உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்காகவும் அவருடைய காரியத்துக்காக சொந்தமாகவும் என்னை உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 Peter 2:9 சொல்லுது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் நீங்கள் தெரிவு செய்யப்படுகிறோம். அதனால ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் வல்லமையாக கிரியை செய்கிற தேவனாகவே இருக்கிறார்.
தீத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது சொல்லுது, தேவ நீதிக்கு ஏதுவானது சத்தியத்தை அறிவதும் விசுவாசம் உண்டாவதற்கு ஏதுவாக என்னை உங்களை தெரிந்து கொண்டாராம். அதாவது இந்த தேவனுடைய வல்லமைகளையும் சத்தியத்தையும் அவளை விசுவாசத்தை ஊண்டி நான் எங்களுக்கு மேல போவதற்காக வந்து தேவன் தெரிந்து கொண்டாராம். 2 தீமோத்தேயு 2:10 சொல்றது ரட்சிப்பை நித்திய மகிமையோட எனக்கு உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கொலோசியர் 3:12 சொல்றது இரக்கம், ஒழுக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்த, நீடிய பொறுமை இவ்வளவு யாவும் எங்களே உங்களே வர வேண்டும் என்பதற்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 17:14 சொல்றது அவரோடு இருக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நானும் அமைந்ததா இருக்கக்கூடாது, தேவனும் அமர்ந்திருக்க கூடாதா இருந்தால் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையை ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன் அதற்காக இப்படியாக பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல நாம் செய்வேன் சொன்னார். அவர் எதற்காக ஏன் இந்த காரியத்தை சொன்னார்? நானும் அமர்ந்திருக்க கூடாது, அதே போல என்னை நீர் அமர விடாதபடி எப்பொழுதும் நீங்க ஜெபத்தீர்கள் ஏன் சொன்னார்? எரேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆவது வாசிப்போமாக. 3 காரியத்தை விரைவாக நான் முடிக்க வாசிக்கிறேன். முதலாவது எரேமியா புத்தகம் 9ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். The book of Jeremiah chapter 9 verse 1. என் தலை தண்ணீரும் என்னுடைய தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். ஏனென்றால் அவ்வளவு அழுது அழுது என்னுடைய கண்ணிலே தண்ணீர் இல்லாமல் போய்விட்டு அதனால சொல்ற வந்து என்னுடைய தலை தண்ணீர் தடாகமாயிருக்குமா இருந்தால் என்னுடைய கண்ணீரில் குறைவே இருக்காது, அது நலமாயிருக்கும். ஏனென்றால் நான் அழுது 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 என்னுடைய கண்ணிலே வந்து கண்ணீரே இல்லாமல் போய்விட்டது, அவ்வளவு பாடுகளோடு இருக்கிறேன், நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். கொலை கொடுக்கப்பட்ட ஒரு ஜனங்களுக்காக நான் இரவும் பகலும் அழுது கொண்டேன். அதனால வந்து நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் இரவும் பகலும் அந்த சொந்த ஜனங்களாக தெரிவு செய்யப்பட்ட நானும் நீங்களும் வந்து எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை அங்க எழுதுகிறார். ஆண்டவர் வந்து இங்க இயேசு சொல்லப்பட்ட வார்த்தை, உவமையா சொல்லப்பட்ட வார்த்தைகள் நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, நான் வேகமாக கடந்து வாசிக்கிறேன். அங்கே தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயபதி இருக்கின்றான். தேவனை அறியாதவன், வீட்டுக்கு போய் வாசிக்க, தேவனை அறியாதவன், அவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயபதி. அந்த ஊரிலே தேவ சமூகத்திலே போய் தன்னுடைய குறைகளை சொல்லுவதற்கு தெரியாத, தேவனை அறியாத ஒரு ஏழை மனுஷியும் இருக்கிறார். இவள் சமூகத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்து தனக்கு நீதி தர வேண்டும் என்று இந்த தேவனை அறியாத, தேவனுக்கு பயப்படாத நியாயபதியை அனுதினமும் வேதம் சொல்லுது வந்து அனுதினமும் வந்து அவள் வேண்டிக் கொண்டாளாம். மிகவும் வருந்தி வேண்டிக் கொண்டால் வேதம் கூறுகிறது. அப்ப அவனை வேண்டிக் கொண்டது நிமித்தம் அந்த தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயபதி, தேவனை அறியாத ஒரு மனுஷிக்கு இவர் அடிக்கடி வந்து தன்னை தொந்தரவுபட வெகு காலமாக வெகு நேரமாக வெகு காலமாக மனதிலே கொண்டதுனால வந்து எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறதுனால தன்னுடைய கதவை எப்பொழுதும் வந்து தட்டி கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த நாட்கள் போன வாரம் பார்த்தது போல நியாயபதியில உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வாங்க வேண்டுமா இருந்தா, நியாயம் வாங்க வேண்டுமா, இங்கே கைக்கூலி கொடுக்கப்பட வேண்டும். போன வாரத்தை நம்ம பார்த்தோம். அப்ப இவருடன் கொடுப்பதற்கு பணம் இல்லை, ஏழை மனுஷியர் போடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஏழை பெண்ணானவள் வந்து இங்கே அனுதினமும் அந்த தேவனுக்கு பயப்படாத நியாயப்படி தட்டி கொண்டிருக்கும் போது இந்த மனுஷனுடைய தொந்தரவு பொறுக்காதபடி, ஆய்வினை பொறுக்காதபடி அடிக்கடி வந்து தன்னை உபத்திரப்படுத்துறது நிமித்தம் தான் வேதம் சொல்லுது எனக்கு நியாயம் செய்தான்னு போடப்பட்டது. அப்படியா இருந்தால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற பரமபிதா என்னையும் உங்களையும் எவ்வளவாக நியாயம் செய்வார், அதான் கூறப்பட்டது. அப்ப அவனை இந்த சாதாரண மனுஷன் தேவனை அறியாதவனை போய் தட்டி தட்டி அமர விடாதபடி அவளும் வந்திருக்கவில்லை, இவரே வந்திருக்க விடவில்லை, தட்டி தட்டி நியாயம் கேட்ட பொழுது அந்த மனுஷன் அவளுக்கு நியாயம் செய்தார். அதே போல நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் பரமபிதாவானவர், அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். அந்த தேவன் வந்து நிச்சயமா எனக்கும் உங்களுக்கு கிருபை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அந்த ஸ்திரீக்கு வந்து பழைய மாந்தவர் தேவனை அறியாதவர்களுக்கு வந்து அங்கே வழக்காடுவதற்கோ அவளுக்கு செலவழிப்பதற்கோ எந்த பணமும் இல்லை, வழக்காடுவதற்கு எந்த லாயர்ஸும் கிடையாது.
ஆனா எனக்கும் உங்களுக்கும் அவர் அறிந்திருக்கிற பிள்ளைகளா இருக்க நானும் நீங்களும் வேதம் சொல்லுது பிரதான ஆசாரியர் எங்கே இருக்கிறாரா? வலது பக்கத்துல என்ன செய்யறாரா? நாங்க கேட்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் நீ எடுக்கிறதே உண்மைதான், நாட்கள் எல்லாம் அதன் காலங்களில் நேர்த்தியாக செய்கிறவர் நமக்கு உண்டு. அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கும் போது அவருடைய யாரோ ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன் அறியாத ஒரு மனுஷனுக்கு உதவி செய்தானே, நானும் நீங்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளா இருப்பதனால் ஆண்டவர் சொல்றார் அவளுக்கு வழக்கறிஞரோ லோயச கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் கூப்பிடுவதற்கு தேவன் அவர் எங்களுடைய நியாயத்தை கேட்பார். அது மாத்திரமில்லை, அவர் வெளியே இருக்கிறவர், அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே உள்ளவர். நானும் நீங்களும் அப்பா பிதாவை அழைக்கக்கூடிய பெரிய சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்தபடி 7வது வாசிக்கிறது 18:7 வாசிக்க மறுபடி லூக்கா 18:7 மட்டும். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய அந்தபடி அந்த ஸ்திரீக்கு எப்படி அந்த தேவனை பயப்படாத நியாயபதி நியாயம் செய்தானோ அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீதியை பொறுப்புள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார்கள். அருமையான மாலையை தேவன் ஆராதிக்க வந்த நானும் நீங்களும் நாட்கள் கடங்கள் அவரால் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் சொல்வது ரோமர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான கிருபை உண்டு. ரோமர் 3:2 எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவளுக்கு இருக்கவில்லை. 2 Corinthians 9:14 சொல்றது எனக்கும் உங்களுக்கு மிகவும் விசேஷமான கிருபை இருக்கிறதா. அந்த நாட்களில் கிருபை இல்லாம இருந்தார்கள். பிலிப்பியர் 2:15 சொல்றது அங்கே கூப்பிடுவதற்கு எந்த நாமமும் இருக்கவில்லை அந்த நாட்களில். ஆனா எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் மேலான எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் உன்னதமான நாமம். எபிரேயர் 8:6 விசேஷ உடன்படிக்கை செய்திருக்கிறார். தன் சொந்த ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்த தேவன் விசேஷ நன்மையை எபிரேயர் 11:40 சொல்லுது விசேஷ நன்மையை வைத்திருப்பார். இப்படியாக தன்னால் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் இன்றைக்கும் இந்த காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா நானும் நீங்களும் அதை புரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உண்மை, அதற்கு பிற்பாடு நாங்கள் நல்ல அழகாக வைராக்கியமா ஓடி இருக்கலாம். ஆனா நாட்கள் கடந்து போகும்போது சில காரியங்கள் எங்க குடும்பங்கள வாழ்க்கையில வரும்போது நாங்கள் அதிலே மூழ்கி அப்படி இது போதும் என்று நாங்கள் அதிலே ஜீவிக்கிற ஜனங்களாக மாறிவிடுகிறோம். இந்த மாணவர்கள் ஆண்டவர் என்னுடைய அருமையான பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற எருசலேமே, நீ அமைதியா இருக்க கூடாது. அதே போல என்னை நீ அமைதியா இருக்க விடாத. நீ தட்டிக்கொண்டு இருக்கும் போது தேவன் காரணம் நாங்கள் வாழ்க்கையில கடந்து போற நாட்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அப்படியே ஸ்லிப்பாக போற காரணம் இந்த ரட்சிப்பை சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடி எந்த வழியில தேவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தா, எந்த காரணத்துக்காக ரட்சிப்பை கொடுத்தா அறியாத காரணம் இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியாவை ஆண்டவர் சொல்றார் அழகான வார்த்தை வருகிறது. எசபேல் ராணிக்கு அவர் பயந்து ஓடி ஒளிச்சு இருக்கும் போது அங்கே வார்த்தை வருகிறது, நீ போய் நான் ஒரு மனுஷனை காட்டுகிறேன், நீ அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் உன்னுடைய ஸ்தானத்திலே சொல்லி. அப்ப எலியா புறப்பட்டு போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறான். அபிஷேகம் பண்ண உடனே அவன் முதலாவது செய்த காரியங்கள் நீ வீட்டுக்கு போய் வாசி இந்த காரியத்தை தெரிஞ்ச சம்பவம் தான். முதலாவது அவனுடைய அந்த அழைப்புக்கு என்ன காரியம் தடையா இருந்ததோ அந்த காரியத்தை முழுவதுமாக தகர்த்து போடுகிறான். ஆடு மாடுகளை வெட்டி போடுகிறான். அந்த ஏர் மூட்டுகளை உடைத்து அதை நெருப்பாக்கி அதிலே இறைச்சியை சமைக்கிறான். அதற்கு பிற்பாடு அவன் வேற சொல்றது எலியாவுக்கு பின்னாக சென்றாண்டு போடப்பட்டிருக்கிறது. எனக்கு உங்களுக்கு உடையில வந்த பாடுகள் மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் போராட்டம் கொடுக்கின்றது உண்மை. ஆனால் அதை புரிந்திருக்கிற நானும் நீங்களும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு உங்களுக்கும் அருமையான தேவன் உண்டு. அவர் அமர்ந்திருக்க விடாதபடி அவரை கட்டி எழுப்பும் போது ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் போது பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மத்தியில் தேவன் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில டிஸ்கரேஜ் வந்திருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த
காரியம் வந்து தோல்வியை கொண்டு போய் முடித்திருக்கலாம். அந்த தோல்வியை முடித்ததனால அழைத்த தேவனை நீங்கள் மறந்திருக்கலாம். அல்லது ஏதோ சம்பவம் நடந்திருக்கலாம் ஒரு வாழ்க்கையில, உங்கள் மூலமோ குடும்பத்தின் மூலமோ நண்பர்கள் மூலம் நடந்திருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில அழைப்பை திருப்பிக் கொண்டு போயிருக்கலாம். அல்லது தேவ அன்பு குறைந்ததுனால ஏதோ காரியம் உங்கள் வாழ்க்கையில இடைப்பட்டதுனால இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இழக்கப்பட்ட நிலையில நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை மறந்து நாங்கள் ஜீவிக்கிறோம். இந்த மாதங்களில ஆண்டவரே நீர் அருமையான வார்த்தை அந்த மாசம் கொடுக்கிறார், கர்த்தர் நித்தம் நடத்துவார். மகா வறட்சியான நாட்கள் உண்டு, அது எல்லோருக்கும் உண்டு. ஒவ்வொரு காலத்திலும் குழந்தை அழகாக எழுதுகிறார் சாலமன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் காலங்கள் உண்டு. காலங்கள் வறட்சியான காலங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு நிச்சயமாக ஒரு செழிப்பு காத்துக்க நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் நம்பிக்கையா இருக்கும்போது என்னுடைய ஆத்மாவை தேற்றுகிறார். என்னுடைய மகனே ஆத்மா எனக்குரியது, நீ சோர்ந்து போகக்கூடாது தேற்றுவது. இந்த மாதம் முழுவதும் தேற்றினார். ஒரு மனுஷன் உருவம் பார்க்க வேண்டுமா இருந்தால் வெறும் சதையும் காரியம் தோல் இருந்தா முடியாது, எலும்பு இருந்தா ஒரு மனுஷனாக பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு மனுஷனாக பார்க்க முடியாத இந்த வாழ்க்கையில இருக்குமா இருந்தால் உன்னை எலும்புகளை நினமாக்கி உன்னை நீர் பாய்ச்சல தோட்டத்தை போல வற்றாத நீர் ஊற்றப்பட உன்னை மாற்றுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த தேவனை அமர்ந்திருக்க விடாத நத்துவாய் இருந்தால் நீரும் அமர்ந்திருக்கா இருப்பாய் என்பதால் உன்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், குற்றங்கள், காரியங்கள் வரும்போதெல்லாம் நீ எதிர்கொண்டு ஓடக்கூடிய வல்லமை தேவன் கொடுப்பார். அது ஒரு காரியம் எலிசா செய்த ஆண்டவரே, என் ரட்சிப்புக்கு என்ன காரியம் தடை ஆண்டவரே, அதை நான் நொறுக்கி உடைத்து போட்டு ஓடத்தக்கதான செய்ய வேண்டும் சொல்லுவது தேவன் செய்வார். எலிசாவோட வாழ்க்கையில 2 ராஜாக்கள் செய்ய முடியாத காரியம். எலியா போய் அவரை சொல்லும் போது வேற சொல்லுது ஆசகேலுடைய பட்டயத்துக்கு யார் யார் ராஜாவாகி ஆசகேலுடைய பட்டயத்துக்கு யார் யார் தப்புகிறாரோ அதை ஏலூன் பட்டயம் கொல்லப்பட வேண்டும். அது இன்னொரு ராஜா. அவருடைய பட்டயத்துக்கு தப்புறாக்கள் யாரோ அதை எலிசா கொண்டு போட வேண்டும். அந்த பொறுப்பை எனக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க தேவன். அதனால தான் எஸ்தரமே நான் சிறப்படுத்த வேண்டும். நீ அது வரைக்கும் நீ அமைந்திருக்கலாம், நீயும் அமைதியாக கூடாது, இருந்திருக்க வேண்டும். மாதவடைய தேவன் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை ஆண்டவரே, இதை நிலப்படுத்த மாட்டவரே, ராஜாக்கு செய்யாது பெரிய பெரிய ஊழியர்களால் செய்ய முடியாத காரியத்தை எனக்கு உங்களுக்கு கருத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதவரை செய்யும்படியா ஒரு விஷயத்த மாதவர் ஆண்டவரே என்னை நிலப்படுத்த மாட்டவரே, சோர்ந்து போகாம ஜெவமனை சொல்லிடுறவரே, ஜெவமாக்கு தூங்கி போயிருக்கலாம். அதுதான் அந்த ஏழையான மனுஷியை போல யாரோ தெரியாத மனுஷனை கட்டும் போது கொடுத்தாரு. நானும் ஆராய்ச்சி தேவன் அவர் தெரிஞ்சிருக்கிறார், என்னை உங்களை உலகையிலே வரைஞ்சிருக்கிறார், சொல்லி அழைத்திருக்கிறார். கூட்டம் நிச்சயமா நியாயம் செய்யாமல் இருப்பாரோ இயேசுவே கேட்டு நம்பிக்கை மாறவே நடந்து. இரண்டாவது காரியம் சொந்த வாசிப்போம். வாசிப்பாங்க Matthew chapter 8 verses 1 to 4. Matthew 8வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போமாக. அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இந்த சம்பவம் எல்லோரும் தெரிஞ்ச அடிக்கடி கேட்டு நிறைய பிரச்சனைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் சில காரியத்தை சொல்ல வாங்கிக்கிறேன். இந்த குஷ்டரோகத்தை குறித்து ஆண்டவர் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மறைமுகமாக எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் குஷ்டரோகமாய் இருக்கிறார்கள் எனக்கு சொல்லி அங்க எழுதுகிறார்கள். லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்துல இந்த குஷ்டரோகத்தை பற்றி நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. வீட்டுக்கு வாசி அங்கே இந்த குஷ்டரோகத்தை போட்டு இது தோலுக்குள்ளே படரக்கூடிய வியாதி, இது உள்ளே இருக்கக்கூடிய காரியம். இது உடனடியா ஒரு இடத்துல வந்தா கொஞ்சம் நாட்களாக பரவக்கூடியது. இது ஒரு மனுஷனை தனிமையாக்கி விட்டுவிடும், இது பிரித்து விட்டுவிடும். இதுக்கு கடைசி முடிவு தீக்கே இரையாக வேண்டும் என்று கொடுக்கிறோம். நான் அடிக்கடி குஷ்டரோக காவலில் போவது வழக்கம். இந்த உயிரின் பாதையில போகும்போது நான் பார்த்திருக்கேன். சில பாக்கியமா என்னை கட்டி பிடிச்சு அழுவாங்க எனக்கு நீ ஜெபம் பண்ணு, எதுக்கு நான் செத்து போனேன், வேதனை தாங்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிற காரியங்களை பார்த்திருக்கிறேன். அவருக்கு சாப்பாடு கொடுத்தா கூட அதுல பிரச்சனை இல்லாதபடி சாப்பாடுக்காக தீவிரம் இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிறாங்க நிற்கும் போதெல்லாம் ஓடி வருவாங்க ஜெபம் பண்ணி எனக்கு ஏறா நான் எனக்கு
தாங்க முடியாது, நான் சாக வேண்டும். அப்படி ஒரு பொல்லாத நோயில உள்ள ஒரு காரியத்தை இங்க இயேசு ஒரு காரியத்தில் நடந்த சம்பவத்தை இங்க ஆண்டவர் வந்து எழுதுகிறார். ஏன் எழுதப்பட்டதுன்னு சொன்னார், அந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் ஒரு பொல்லாத காரியம், கிட்ட போக முடியாது, துருந்திருக்கும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நாட்களே பேசல. அவர் மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே இந்த காரியத்தை பார்க்க திரளான ஜனக்கூட்டம் வந்தாலும் அங்கே ஒரு மனுஷன், குஷ்டரோகம் உள்ள ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய நிலைமையை அறிந்த மனுஷனாக இருக்கிறான். அந்த மனுஷன் வந்து அந்த ஜனங்களால் தானும் கூட போய் இருக்கவில்லை. அவனை கிட்ட விட முடியாது, ஏனென்றால் அவன் கிட்ட வரக்கூடாது குஷ்டரோகம் உள்ள மனுஷன். அப்ப அதனால தூரத்துல இருந்து அவருடைய செய்திகளை கேட்டானா தெரியாது, வரப்பிரசனத்தை போடப்படுகிறது, கேட்டானா தெரியாது. ஆனா கேட்டது நிமித்தம் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது, நான் அமைதியா இருக்க முடியாது, இந்த காலத்துல நிச்சயமாக எனக்கு ஒரு விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி யாரை கட்ட வேண்டுமோ, யாரை தட்டி எழுப்ப வேண்டுமோ அங்கே ஓடி வருகிறார். ஓடி வந்துதான் வேறு திரளான ஜனக்கூட்டம் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது கூட்டம் நிச்சயமாக கூட்டமும் ஓடி வந்துட்டான், தெரியாத சொல்லுவாங்க. ஓடி வந்து ஆண்டவரை அவரை பணிந்து கொண்டு, நீதான் தேவன் ஆண்டவரை அறிந்து கொண்டேன், நான் இப்படியா இந்த நிலைமையில என்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து கடந்து விடவில்லை, நீ நிச்சயமாக நான் இப்படியே இல்லை இருக்காதபடி கொஞ்சம் மாற்றம் என்று வாழ்க்கை நிலையை சொல்கிறான். அவனுடைய வாழ்க்கை வந்து அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றான். அவன் தோல்வியை கண்டிருக்கிறான். தனிமையில் இருக்கிற மனுஷன், அந்த தூங்குவதற்கு சரியாக தூங்க முடியாது, அந்த நோயின் காரணத்தால் வேதனை. அது மாத்திரமில்ல, இருளே வாழ்க்கையாக ஒரு புகைக்குள்ள வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மனுஷனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் இந்த மனுஷன் வந்து அவர் யார் என்று கண்டு கொள்கிறார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனை அறிந்திருக்கிறோம். சில சமயத்தில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் வராது, உண்மைதான். ஆனா சில காரியங்கள் மனசுல எங்க வாழ்க்கையில் வந்த பொழுது அதை அனுமதித்து விட்டு நாங்கள் அப்படியே கடந்து செல்கிறோம். ஏனென்றால் அதுக்கு பழக்கப்பட்டு விடுவோம். நாட்கள் செல்லும் போது குஷ்டரோகமானது வந்து மரத்து போய் நம்னஸ் ஆகிவிடும். நீ தொட்டா ஒரு விரட்சியே தெரியாது. ஆனா அந்த மனுஷன் அப்படி இருந்தாலும் அந்த கடைசி ஒரு வாழ்க்கையில ஓரத்துல இருந்து வந்து தேவனை தொட வேண்டும் என்று ஓடி வந்த ஆண்டவரை நானும் அமைதியாக இருக்கக்கூடாது, ஆண்டவரை உண்மையில் இருக்கக்கூடாது ஓடி வருகிறார். அதே போல 12 வருஷமாக ரத்த போக்குள்ள ஒரு ஸ்திரீயானவர் ஒரு பெருந்திரளான கூட்டத்திலே இயேசு போன பொழுது அவருடைய நாற்றமோ அவருடைய காரியமோ எந்த காரியத்தை பொருட்படுத்தாதபடி ஓடி வந்து இயேசுடைய அவருடைய அணி அங்கே தொட்டார். அங்கே தொட்டவுடனே வந்து யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனா அவளுக்கு எது தேவையோ, யார் அங்கே உதவி செய்ய வேண்டுமோ 2 பேரும் சந்திச்சு கொண்டார்கள். இயேசு குறிப்பா சொன்னார், யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது, ஏன்னா இத்தனை ஜனங்களுக்குள்ள தேவனுக்கு தெரியும். அதே போலதான் இங்கே வேதத்துல வந்து அவன் ஆண்டவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம்? உமக்கு சித்தமா இருந்தால் ஆண்டவரே என்னை சுத்தமாக்க மாட்டவரே. நான் கேட்க, ஆண்டவரே எனக்கு சுத்தமாக நான் வாஞ்சிக்கிறேன், ஆனா உண்மை வந்து தொந்தரவு கொடுக்கிறேன், எனக்கு சுத்தமாக்கும் என்று கொள்ளப்படுது. தேவன் அவனை சுத்தமாக்கினார். உலகம் நிச்சயமா எங்களை காணாது. உலகம் தோன்றும் முன்பதாக என்னையும் உங்களையும் கண்டுபிடித்த தேவன் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நானும் நீங்களும் வந்து வேறு வந்து அவருடைய கையை நீட்டி தொட்ட பொழுது வந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டது பார்க்கிறோம். இந்த மாணவர்களில் நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் மகிமையுள்ள தேவன். ஆதியிலே பார்க்கும் போது அவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைக்கிற ஆதியாக, ஆனா என்னையும் உங்களையும் மாத்திரம் மணலை எடுத்து தூசியை எடுத்து அதிலே என்னையும் உங்களையும் உருவாக்கி ஆதாமை உருவாக்கி அவருடைய சொந்த சுவாசத்தை அவருடைய நாசிலே ஊதி அவனை ஜீவன் உள்ள மனுஷனாக மாற்றினார். அப்ப மற்ற காரியத்துக்கும் தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நாம் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த மாணவர்களை நாங்கள் எத்தனையோ தர நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய காரியத்தில் நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரை. ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் வந்து என்னையும் வாழ்க்கையை ஆண்டவரை பொறுக்க நிற்கிறது. மாணவர்களை ஆண்டவரை என்ன காரியம் இருந்தாலும் வந்து பெருந்தது வந்து விசுவாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்து தேவகுமாரன் வந்தார்னு சொல்லி வாழ்க்கையில் நான் நீங்களும் கிறிஸ்தவம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னை அசைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் வரப்போறேன். அது உங்களுக்கும் தேவனுக்குரிய காரியம். அன்னைக்கு அவ்வளவு பெரிய பின்னால ஜனங்கள் வந்த பொழுது அந்த ஒரு மனுஷன் போய் தொட்ட பொழுது தேவன் சுகம் கொடுத்தார், கேட்டவர் சுகம் கொடுத்தார். அதே போல உங்களுக்கும் தேவனுக்குரிய காரியம். ஆண்டவர் எந்த காரியம் ஆண்டவரே நான் இப்படியே இருந்து வாங்க போவேன் எனக்கு விடுதலை சொல்லும் போது இந்த மாணவர்களை அவரை அமைதியாக்காதபடி நானும் அமைந்திருக்காதபடி கேட்கும்போது தேவன் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில வந்து பாவங்கள் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றி உன்னதமான வாழ்க்கைக்கு என்னை உங்களை அழைத்த தேவன் அது கடைசி முடிவு அறிய
நிச்சயமாக நடத்திருக்கிறார். நற்கிரிகள் தொடங்கிய தேவன் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லவராக அந்த நம்பிக்கை ஆடுறேன். நான் இந்த ஆளுநர் அவனுக்கு ஆடுறேன். அதை பற்றி எனக்கு பரவாயில்லை, நான் கட்டாளத்தை பற்றி கவலைப்படவில்லை. உங்களுடைய சம்பளத்துல வந்து நான் கதறி அழும்போது கேட்கும்போது அவரை விடாதபடி நீங்க கேட்கும்போது நிச்சயமா எனக்கு உங்களுக்கு. ஆனா சில பேர்ல போவதற்கு பிதா உங்களை அறிந்திருக்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கணும்னு அறிந்திருக்கிறார். அப்ப இயேசு அதே சொன்னாரு. இங்க இந்த காரியத்தை பற்றி பேசுறேன். ஏன்னா என்னுடைய ஒரு வாழ்க்கை சில காரியம் வர வேண்டும் ஆகிட்டான். அங்க ஒரு முறை ஜெபித்த உண்மைதான். தொடர்ந்து அவர் சம்பவத்தில் நான் காரியங்களை ஜெபிக்கும் போது தேவன் கிரியை செய்த தேவனாகவே இருக்கிறார். மூன்றாவது காரியம், ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிக்க வாஞ்சிக்கிறேன் வந்து நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போமாக. நெகேமியாவின் புத்தகம் நெகேமியா chapter 4 verses 6-7. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மற்றும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமில் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்திருக்கிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி அழகாக போட்டு வந்து 4 பேரை வந்து எதிரிகளுக்கு கூப்பிட்டு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் ஏற்கனவே புதுக்கிறது 4 விதமாக பேசியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்ல வாங்கிக்கிறேன். குடும்பத்துல சாலைகள் கட்டி நல்ல அழகாக கைகூடி வருகிற வேளையில வந்து நாங்க சில சமயத்துல வந்து எதிரியின் தாக்குதல்கள் வாழ்க்கையில வருகிற உணர்ந்து படுத்துறோம். ஏதோ ஒரு வழியில, அது வேலை விஷயத்துல இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கலாம், அது ஏதோ ஒரு காரியத்துல வந்து குறுக்கிடும் போது வந்து அவன் செய்த காரியம் வந்து இப்படி காரியம் வந்த பொழுது அவன் சும்மா இருக்கவில்லை. அவளும் சும்மா இருக்கவில்லை. அவர் சொல்லப்பட்ட காரியத்துல இந்த நெகேமியா வாழ்க்கையில வந்து நெகேமியா அழுதவன் தேவனை ஒப்பு கொடுத்து அவன் தான் வந்துதான் மறுபடியும் அலங்கத்தை எருசலேமை கட்டுவதற்காக. அப்ப தேவன் கூட இருப்பதனால வந்து இடையில வந்த பிரச்சனை நிமித்தம் வந்து அவன் சோர்ந்து போகாதபடி 19ஆம் வசனத்தை வாசிங்கள். 9 வாசிங்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, எங்கள் தேவனை ஆண்டவரே நீர் இப்படி நீர் போக சொன்னீர், இந்த காரியத்தை நீர் இந்த குடும்பத்தை நடத்தினீர், நீர் இந்த குடும்பத்தை கட்டினீர், இந்த காரியம் நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது பிரச்சனை வந்து விட்டது. இப்ப ஜெபம் பண்ற தேவசனம் ஆண்டவரே இது அமர்ந்திருக்க கூடாது, எழும்பும் ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தார். அவர்கள் நிமித்தம் யார்? எதிரி உங்களுடைய குடும்பத்துல காரியத்துல வந்த பிரச்சனை நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தோம். இரவும் பகலும் ஆண்டவரே நானும் அமைந்திருக்கலாம். தேவன் அமைந்திருக்கூடாது, நானும் அமைந்திருக்கூடாது. அப்படி இருக்கும்போது இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தார்கள். எப்படி என்ன காரியம் செய்தார்கள்? வாசிக்க 19ஆம் வசனத்தை வாசிக்கிறது. நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விசாரமாய் இருக்கிறது, நாம் ஆயத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறோம். நீங்க எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்துல வந்து எங்களுடைய கொடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். தேவன் யாருக்காக? எனக்கும் உங்களுக்குமாக. நீங்க அவரை ஜெபம் பண்ணும்போது வேற முதல்ல வந்து தேவனுக்கு ஜெபம் பண்ண ஆண்டவரே நாங்க நீ சொன்னீர், நான் கட்டிக்கொண்டு பாதியில எல்லாம் நல்ல அழகாக குடும்பம் அழகா வந்து கொண்டிருந்தாண்டவரே, ஒரு பிரச்சனை திடீரென பிரச்சனை வந்த நிமித்தம் இவர் இடிந்து போயிருக்கிறது, இதுக்கு என்ன வழி இருக்கும் பேசுறது வந்து அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி தேவன் எனக்காக அவங்களுக்காக யுத்தம் செய்வார் நாங்க நம்பிக்கை இருந்தார். நம்பிக்கை இருந்த மாத்திரமல்ல, வேலைகளுக்கு ஆட்களை வைத்து வந்து எதை சொல்றது வந்து வீட்டு போய் வாசிக்க வந்து ஒரு மனுஷன் ஒரு கையினாலே வந்து வேலை செய்யும் போது மறு கையினாலே வந்து ஆயுதங்களை பிடித்திருந்தார்களாம் தாக்குவதற்கு. நாங்கள் தவறாதபடி ஆண்டவரே சபையில் இருக்கும் போது ஊழியர்களுக்காக மற்ற காரியங்களுக்காக உடன் இருக்கிற விசுவாசிகளுக்காக எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவரே சபைக்கு வந்து சாதாரண போகாதபடி ஆண்டவரே ஒரு காரியத்தை கேட்டோம், காரியத்தை அறிந்தோம் என்றால் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி தேவன் சபையோட பிள்ளைகளை விரும்புகிறார். அதே கூட்டத்தில் ஜனங்கள் ஒரு கையால வேலை செஞ்சாங்க, ஒரு கையால ஆயுதம் பிடிக்கிறார். எதுக்காக? யாரும் எல்லோரும் சும்மா இருக்கக்கூடாது, அமைந்திருக்கூடாத காரணத்துக்காக. அது மாத்திரம் வேதம் சொல்வது வந்து அதை வைத்துக் கொண்டு அன்றைக்கு அவள் யுத்தம் செய்தார்கள் வேதம் சொல்கிறது. யுத்தம் செய்தனால வந்து அவர் ஜெயம் பெற்றார்கள். சொல்லப்பட்ட நாட்களுக்கு முன்பதாக அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில வந்து அவனை கொலை செய்யும்படி ஒரு பெரிய காரியம் நடந்தது. வேதம் சொல்வது வந்து இரவும் பகலும் வந்து அவனை காவல் காத்து இவன் எங்கே வருகிறான், இவன் யூதர்களுக்கு எதிராக இருக்கிறான், கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா இருக்கிறான், முதல்ல கிறிஸ்தவருக்கு எதிராக இருந்தான், இப்ப திரும்பி விட்டான் சொல்லி அவனை கொலை செய்யும்படியாக இருந்தார் என்று வேதம் கூறுவது. அப்படி இருந்த பொழுது வந்து உடனடியாக அவர்கள் அங்கே இருந்த ஜனங்கள் சும்மா இருக்கவில்லை.
ஒரு கூடை எடுத்து அவன் அதுல இறக்கி தப்ப வைக்கிறார். கிதியோட வாழ்க்கையில வந்து மீதியான பென்சிலை பிடிக்கும் போது அந்த ஆண்டவர் சொன்னார் வந்து ஒரு காரியத்தை எல்லாம் செய்து கடைசியில வந்து 300 பேரை மட்டும் பிடித்துக் கொண்டார். எதுக்காக? 300 பேர் தண்ணி குடிக்கும் போது அவங்க நாக்கால நக்கி குடிச்சாங்க. எதுக்கு? பயம். அதாவது அலர்ட்டா இருந்தாங்க, எங்க தாங்க ரெடியா இருந்தாங்க, எப்போது தயார் நிலையில் அமைதி இல்லாதபடி இருந்தாங்க. அதனால ஆண்டவர் இந்த 300 பேரை மட்டும் நீ பிடிச்சு கொண்டு போ, மற்றவங்கள திருப்பி கேம்ப் பண்ண சொல்லி. நானும் நீங்களும் அமைதலா இருக்காதபடி, எப்போதும் வல்லமையா ஆண்டவரை அவரே அமர்ந்திருக்க கூடாதபடி, நானும் நீங்கள் அமைதலா இருக்கும்போது தேவர்கள் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, ஆண்டவரை சபையுடைய காரியங்கள்ல, ஊழியங்கள்ல தேவன் கிரியை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். இந்த மாணவர்கள் அவர் ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கோம். எருசலேமை மீள கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்திலே உள்ள நாடுகள் காட்டிலும் அது மீண்டும் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு செய்ய வேண்டிய 2 காரியம் தான். நீங்களும் அமைதலாக கூடாது, அந்த தேவனையும் அமர்ந்திருக்க கூடாது. அப்படி செய்யும் போது ஒரு காரியத்தை செய்யலாம். வாசிக்கிறது இந்த ஏசாயா 39 வாசி அதிகாரத்தில் கடைசி 9வது வாசிங்க. ஏசாயா 62ல 8வது வாசிக்கிறது. இனி நான் உன் தானியத்தை இதுவரைக்கும் உங்களுக்கு வீணான செலவுகள் வந்திருக்குமா இருந்தால் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, வீணான செலவுகள் எதற்கு வருகிறது? நான் அமைதலா இருந்து விட்டேன், அந்த காரியம் எனக்கு ஓகே போதும், இப்படியே நான் வாழ்ந்துவிட போறேன்னு தெரிஞ்சிருக்கலாம். அதை தேவன் நீங்க கூப்பிடாம இருந்திருக்கலாம். இப்ப வேற சொல்றது வந்து இப்படி நீங்க அவரை அமர்ந்திருக்காம விடாம இருப்பீர்கள் என்றால், இனி நான் ஒரு தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடே, உன் தியாகத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் பிடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள உயரத்தின் மேலும் ஆணையிட்டார். வல்லமையுள்ள வலது கரத்தினால ஆசீர்வதித்த தேவன் வல்லமையுள்ள உயர்த்தினால் உனக்கு ஆணையிட்டார், கட்டளையா கொடுத்திருக்கிறார். இந்த 2 காரியத்தை செய்யும் போது வாழ்க்கையில ஒரு நிச்சயமாக ஒரு மாறுதல் நீங்க பார்ப்பீங்க. அது தேவனை அமர்ந்திருக்க விடாதீர்கள். பலமுறை அமர்ந்திருக்க விட்டுடுவோம். தேவையான இடத்துல அடிக்கடி சொல்லுவார், அந்த அரசியல் வீடியோ சொன்னார் வந்து இயேசுவை 15 மாதிரி கூப்பிடுவோம். வீட்டுல தீ பத்தினா மாத்திரம் கூப்பிட்டு பழையபடி ஓப்பனி வச்சுக்கோம். அந்த நிலைக்கு விடாதபடி ஆண்டவரை வாழ்க்கையில நீங்க எப்போதும் இருக்கணும். அது என்ன நன்மையான காரியமா இருக்கலாம், அது தீமையான காரியமா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை வர காரியமா இருக்கலாம், அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம். ஆண்டவரை அமர்ந்திருக்க விட மாட்டேன். போராடி ஜெபிக்கும் போது நான் நீங்க போராடுவதற்கு அழைப்பு. இன்னைக்கு உலகம் முழுவதும் நேற்று அன்சாக் டே கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல வந்து நியூசிலாந்து தேசத்துல இறந்தவர்களுக்காக, ஆஸ்திரேலியாவில் இறந்தவர்களுக்காக பெரிய காரியமாக ஒரு நாள் ஃபுல்லாகவே அரசாங்கம் ஹாலிடே கொடுத்து அழகாக செஞ்சாங்க. கடையெல்லாம் தரக்கூடாது. ஏன் அவங்களுக்கு மரியாதை? போர்ல வந்து தேசத்துக்காக பாடுபட்ட ஜனங்க. எனக்கும் உங்களுக்கும் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பதாக நான் நீங்கள் ஆராய்ச்சி தேவன் ஜெயம் பெற்றார். ஜெயம் பெற்ற தேவனை ஆண்டவரே, அவருக்கு யுத்த வீரராக நானும் நீங்கள் அமைந்த போறார். எந்த யுத்த வீரனும் அமைதா இருக்க மாட்டான். அதாவது யூனிஃபார்ம் போட்டாச்சுன்னு சொன்னா நோ ரெஸ்ட். நானும் அமைந்திருக்க கூடாது, உண்மையும் அமைந்திருக்க விட மாட்டேன் என்று ஒரு முடிவெடுக்கும் போது இந்த மாணவர்களை நாடகத்தில் வந்து காரியங்கள் என் வாழ்க்கையில் வரக்கூட கிடையாது. என்னுடைய வலது கரத்தினால், என்னுடைய வலது உயர்த்தினால், உயரம் என்றது ஜெயம் இருக்கிறார். வலது கரன்றது ஒரு டாக்டர் ஆசிரியர் இரக்கம் செலுத்துறது. உயர் என்பதை ஜெயம் கொடுக்கிறது. உயர்த்தினால் வந்து நான் ஆணையத்தை கொடுத்தேன், எழுதி கொடுத்திருக்கேன், ஆணையத்தை கொடுத்தேன். இப்ப தேவனுக்கு நடந்த மாணவர்களை நம்பிக்கை, குடும்ப காரியங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் எல்லாம் வந்தால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதிலே சூழ்நிலை அப்படியே நான் இருந்து விடாதபடி எழுந்து பிரகாசப்பட்டு எழுந்து போக நான் ஜெயித்து முடிக்கலாம். தகப்பனே, இந்த மாலை விளையாண்டவரை திறப்பின் வாசல் நிற்பதற்காக ஒருவரையும் காண, இந்த சுவரை அடைப்பதற்கு எனக்கு ஒரு மனுஷன் வேண்டும் என்று ஆண்டவரே நீங்க எசேக்கியேலை தேடினீர் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம தேடி வந்திருக்கிறீங்க. தேசங்கள் பாழா இருக்கிறதா, ஜனங்கள் பாழா இருக்கிறார்கள். கொலையுண்ண கொடுத்தவர்கள் ஐயோண்டு அழுகை காதுகளே கேட்கிறது. நாம் எப்படி ஆண்டவரே
அமெரிக்கா இருக்க முடியும். நீ என்ன கொடுத்த சமாதானம் மேலானது உண்மை. நீ சமாதான பிரபு என்று சொன்னீரே, ஆமாண்டவரே. ஆனாலும் மற்ற காரியங்களை பார்க்கும் போது திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய ஜனங்களை தேவன் இந்த மாலவர்களை தேடி வந்திருக்கிறார். தானியேல் சொன்னான், தானியேல் புத்தகத்தில் பார் இடங்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, நகரங்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்பார் யாரும் இல்லையோ என்று அவனை சிறையிலே போட்ட பொழுதும் 3 வேளை தேவஸ்தானத்திலே ஜெபம் பண்ணாண்டு போடப்பட்டிருக்கிறது. தேவன் ஜெபத்தை கேட்டு தேவதூதனை அனுப்பி ஜெபத்துக்கு தேவன் விடை கொடுத்தவர். சகோதரனே சகோதரி, இந்த மாலை வேளையில என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த காரியம் எனக்கு ஆண்டவரே காரியம் இடையா இருக்கிறது, எந்த காரியம் எனக்கு தடையா இருக்கிறதப்பா. நீ கொடுத்த ரட்சிப்பை நான் முழுவதும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி மற்ற ஜனங்களுக்காக என்னுடைய சொந்தமே பார்க்க முடியவில்லை. நான் எப்படி மற்ற ஜனங்களுக்காக ஜெபிப்பேன் சொல்வா என்றால், இந்த மாதவிட நீ அமெரிக்கா இருக்கக்கூடாது சகோதர சகோதரியே. அந்த தேவனை நீ அமர்ந்திருக்க விடாது. அவரை தட்டி நீ கூப்பிடும் போது உன் மத்தியிலே கிரிய செய்கிறவராகவே இருக்கிறார். மோசே சொன்னான், ஆண்டவரே என்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவரே அழுதுமாக வந்து நிற்கிறேன். என்னுடைய பேரை கிறுக்கி போட்டாண்டவரே அவர்களை சேர்த்துக் கொள்ளும் என்று பரிந்து பேசினானே, அந்த உள்ளத்தை எனக்கு கொடும் ஆண்டவரே. காரியங்களை பார்த்து நான் கடந்து செல்லாதவனாக ஒரு விஷயாண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடும் ஆண்டவரே. அதுக்கு முன்பாக என்னை மீள கட்டும் ஆண்டவரே. மற்ற ஜாதிகள் ஜனங்கள் தேசங்களுக்கு முன்பாக எருசலேமே நீ புகழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சை என்று சொன்ன தேவன் உன்னை கரம் பிடித்த நாள் தொடக்கம், அவர் தெரிந்து கொண்ட நாள் தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். எரேமியா சொன்ன வார்த்தை, ஆண்டவரே என் ஜனமாகிய இந்த ஜனங்கள் கொலையுண்ண கொடுத்திருக்கிறார்கள், இவர்கள் நிமித்தம் நான் அள விரும்புகிறேன். ஆனாலும் ஆண்டவரே என் கண்களில் கண்ணீர் வரவில்லை, என் தலை தண்ணீர் தாளமாய் தடாகமா இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அங்கே அவன் ஐயோ அழுகிறதை பார்க்கிறோம். எஸ்தரை பார்க்கிறோம். ஒரு தேசத்திலே கொடுமை வந்த பொழுது இனி மௌனமாய் இருக்கிற காலம் இது அல்ல, இது தேவனை சந்திக்கிற காலம். ஜனங்கள் அறிந்து கொண்டிருக்கிற வேளையில நான் மட்டும் வசதியாக வாய்ப்பாக இருக்கிற காலம் இது அல்ல என்று எல்லா ராஜமேன்மையும் துறந்து அவள் துணிந்து சென்றாளே. அந்த எஸ்தர் மாதிரி தேவன் மாதவளில் தேடி வந்திருக்கிறார். ஆவியிலே வைராக்கியம் கொண்ட ஒரு பவுல் அங்கே அத்தனைய பட்டணத்துக்கு போன பொழுது சில காரியத்தை பார்த்தான். பார்த்தவன் வேதம் சொல்லுகிறது அவன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டார் என்று சொல்லி. மாலைவல்ல தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறார். எங்களால சில காரியங்கள் ஊழியங்கள் செய்ய முடியாது, எல்லாராலும் செய்ய முடியாது உண்மை. ஆனா எல்லாராலும் ஜெபிக்க முடியும், எல்லாராலும் ஜெபிக்க முடியும். தேவ சமூகத்திலே காத்திருந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேச முடியும். சபையை நீ செய்யாத நாட்கள் அநேகம் உண்டு. நீ வாழ்ந்து கொண்டு போற நாட்கள் நீ அப்படியே போய்கொண்டிருக்கிறாய். மாலைவல்ல தேவனுடைய வார்த்தை வந்ததுனால நீ அமெரிக்கா இருக்க முடியாத நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் தேவனை கிட்ட போகாதபடி இப்போதே நீ குணமாயிருக்கும் பொழுதே தேவனை பார்த்து கேட்கிறார், நீ என்னை அமைதலா இருக்க விடாதே. என்னிடம் பக்கம் திரும்பின நாட்கள் அதிக நாட்கள் ஆகிவிட்டது. என்னுடைய முகத்தை பார்த்த நாட்கள் அநேகம், என்னோட பேசுற நாட்கள் அநேகம். தேசத்தில் நம்மை கொண்டு வந்த தேவன் அப்படியே வாழ்ந்து விட்டு செல்லாதபடி வித்தியாசம் உண்டு பண்ண விரும்புகிறார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க போறோம். ஆண்டவரே என்ன சித்தம் செய்ய விரும்புகிறான் ஒப்புக் கொடுக்கிறான். அவரை பாடும் போது உலக நாடத்திலிருந்து பலர் சேர்ந்து பாடி இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு செல்லாதபடி தேவனோட பேசுங்க. பேசும்போது தேவங்களை விடுதலை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்மாலே முடிவிக்கிறவர் நம்மாலே தேவ சித்தம் நிறைவேற இணையும் படிக்கிறேன். தேவ சத்தம் இதன் கொள்ளும் பலமாக
சத்தம் என் இதயத்தில் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிற கர்த்தர் அவர் நிச்சயம் உணவு கொடுத்தே தீருவார். அந்த ரட்சகர் இயேசுவுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். அவரை போல ஆண்டவரே அவருடைய சிந்தனைகளை மாற்றி அமையும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் உருமாற்றும் உம்மை போல ஆண்டவரே எங்களை உருமாற்றி உமக்கேற்ற பிள்ளைகளாக என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் நீரே கர்த்தராய் இருப்பதுதான் குடும்பத்தை மீள கட்டி ஆண்டவரே என்னுடைய காரியங்களை மீள கட்டி என்னுடைய அலங்கங்கள் இடிந்து போயிருந்தாலும் பாதியிலே நிப்பாட்டப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து மறுபடியும் கட்டி முடிக்கும்படியாக வல்லமை தேவனுக்கு உண்டு. தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தினால் இந்த மாலை வேளையை கூடியிருக்கிறோம். கொடுத்த வார்த்தையின்படி இந்த நாட்களில் நாங்கள் அமைந்திருக்கலாம் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே போல நீரும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக யுத்தத்திலே வல்லவர், யுத்தங்களிலே பராக்கிரமம் உள்ள கர்த்தர், நீரும் உம்மையும் அமர்ந்திருக்க விட வேண்டாம் என்று சொன்னீரே. அப்படியாக இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் காரியங்களை மாற்றுவீராக. என்ன காரியமா இருந்தாலும் என் தேவன், என் கர்த்தர் ஆண்டவரே எல்லா தேவையில்லாத சிறப்புகள், காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் மேல கட்டி ஆண்டவரே வலது கரம் உங்களுடைய புயமும் ஆண்டவரே நீ கொடுத்த ஆணையின்படி நீ செய்து முடிப்பீர் என்ற நிச்சயத்தோட இந்த மாதவடையில் இருக்க நாம் கடந்து செல்கிறோம். மாதவடையில தாண்டி இப்ப கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க ஒருவராய் இருப்பதனால் சம்பளத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கூட வாரும் நலப்படுத்தும், காத்துப்படுத்தும். வரை கடப்பட குடும்போட கூடியதாக தேவ கிருபை, தேவ சமாதானம் கடந்து வரட்டும். சகோதரன் ஜோர்ஜ் ஜெபிச்சது போல அவர் நேபாள் தேசத்துக்காக டெல்லியில் பகுதியாக நாம் ஜெபிக்கிறோம். இந்த விளையாடுவரே தேவனுடைய கரம் ஆட்சி தேர்க்கின்ற பிள்ளை அரவணை கட்டுமாக்கா தேவனுடைய உதவியும் கடந்து வந்து பலப்படுத்தட்டும். இழந்து போயிருக்க குடும்பங்கள் மத்தியில கத்தனை சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேசங்கள் மீண்டும் கட்டப்பட முடியாத கிருபை கொடுப்பீராக. தேவ பிரசன்னமான தேசத்திலே கடந்து வந்து பலப்படுத்த மாணவர்களுக்கு நன்றி. நாட்டு ஒரு சமூகத்தில் கொடுக்கிறோம். வேலை சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா உடைய கிருபை, வல்லமை, மகத்துவம் ஆண்டவரே உடைய தயவு, பாதுகாப்பு கடந்து வரட்டும். உடைய ஆலோசனை, உடைய ஞானம், அறிவு பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வரட்டும். சொன்ன வார்த்தையின்படி எல்லா ஜாதிகளும் மேலாக உன்னை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக வைப்பீராக. படிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே உடைய ஞானம் கடந்து வரட்டும். என் தேவ பிரசன்ன பிள்ளைகளை விளையாடத்தட்டும். அப்பா போக்கிலும் வரத்தினுடைய வல்லமுள்ள கரம் தாங்கி ஏந்தி நடத்தி தப்புவிக்கட்டும். அந்த ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் தேவனுடைய பாதுகாப்பும், தேவ கரமும் ஆண்டவரே, தேவ ஆசீர்வாதம் அப்பா, தேவ வல்லமையும், தேவ ஆரோக்கியமும், தேவ சுகமும் அப்பா, தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் எப்பொழுதும் பரிபூர்ணமாக நிரம்ப மரியாதை ஆசீர்வதிக்கிறேன். மாணவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். சமாதானத்தை செல்லும்படி சொல்ல வார்த்தையின்படி சமாதானத்தை செல்ல நீ அழைத்த தேவனாயிருந்தால் தேவ கிருபை ஒருவரை கடந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். Yeah.
கிருபையும் இதை வாய்ந்தனுடைய அன்பும் ஐக்கியமும் பெரிய